அந்த பதவியில் அவர் தொடர்ந்து நீடிக்க தகுதி இல்லை. எனக்கு பிடிச்ச கடவுளை நான் வழிபடலாம். அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இந்த மாதிரியான கொள்கைகளை கல்விதான் ஒருத்தருக்கு கொடுக்கும். அதாவது ஆட்சி அதிகாரங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றதை எடுத்திருக்காங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி வழங்கும் சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாநில வழக்கறிஞர் அணி இணை செயலாளர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சூரிய நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. இப்போது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வரையறுக்கப்பட்டுள்ள, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள், கடமைகள், பொறுப்புகளை ஜெம் டிவி நேயர்களுக்காக விரிவாக சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்களை கேட்டிருக்கீங்க. மிக சிறப்பான ஒரு கேள்வி. அதாவது பார்த்தீங்கன்னா, நாம் இந்திய ஜனநாயக நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. நமக்கு அரசியலமைப்பு சட்டம் மிகச்சிறந்த வல்லுநர்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அவர் தலைவராக இருந்து அவர் அரசியலமைப்பு வரைவு சட்டத்தை ஏற்றிருக்கிறார். அந்த வரைவு சட்டமானது 1956 ஆகஸ்ட் 26 அன்று நடைமுறைக்கு அது முதல் நாம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போதுதான் நம்ம அன்றைய தினத்திலிருந்து நாம் குடியரசாக கொண்டாடி வருகிறோம் அதை. அதாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமானது பல்வேறு நாடுகளிலிருந்து அந்த அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து மிக சிறப்பானவற்றை கையாண்டு அதை எடுத்து நாம் ஒருங்கிணைத்து மேம்பட்ட ஒரு சட்டமாக அகில உலகத்திற்கும் முன்மாதிரியான பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு கட்டுக்கோப்புடன் நாம் இருக்க வேண்டும், நமக்கு எவ்வாறு சட்டங்களை நாம் கையாள வேண்டும், இது போன்ற அனைத்து அம்சங்களையும் ஒருங்கிணைத்த சட்டமாக தான் நமக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 395 சட்ட பிரிவுகள் இருந்தது. இப்போது 448 வரைக்கும் இப்போ பல்வேறு திருத்தங்கள் செய்து சட்டப்பிரிவுகள் நமக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முகப்பொறியே மிக பிரமாதமாக இருக்கும். அதாவது இறையாண்மை ஒரு நாட்டினுடைய இறையாண்மை எவ்வாறு இருக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கான அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், பல்வேறு வகையான நிர்வாக சீர்திருத்தங்கள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுடைய கடமைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வரையறுக்கப்பட்டுள்ளன. அந்த முகப்பிலேயே நாம் சிறந்த ஜனநாயக நாடு, சமத்துவ நாடு, அதாவது எம்மதம் நமக்கு சம்மதம் என்று குறிக்கப்படுகின்ற வாக்கியங்கள் மிக சிறப்பான வகையில் முகப்பிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு 25 பகுதிகளில் பல்வேறு வகையான பிரிவுகளின் கீழ் நாம் என்ன வகையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும், மக்களுக்கு உள்ளாண்ட அடிப்படை உரிமைகள் வரையறுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 10 நாடுகளிலிருந்து, அதாவது அமெரிக்காவிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் USA, ரஷ்யாவிலிருந்து சிறப்பான ஒரு நமக்கான ஒரு, அதாவது ஆட்சி அதிகாரங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறத எடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடவடிக்கைகள் எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனடா நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா வலுவான ஒரு கூட்டமைப்பு, உச்ச நீதிமன்றம், கீழமை நீதிமன்றங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி அவர்களுடைய பதவிகள், அவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அப்படி வழிகாட்டு நெறிமுறைகள், ராஜ்யசபாவினுடைய உறுப்பினர்கள் எவ்வாறு நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான வகையில் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அதை கொண்டு வந்திருக்காங்க. 10 நாடுகளிலிருந்து ஒரு முக்கியமான சிறப்பு அம்சமான சட்டங்களை எடுத்து தொகுத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இது உலகுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு சட்டமாக நாம் அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான உரிமையாக இருந்த
பிரிவு 19 வந்து முடக்கினாங்க. இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்துல அது மிகப்பெரிய சர்ச்சையாகி உச்சநீதிமன்றம் வரை அதை வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிகளை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான எமர்ஜென்சியான காலகட்டங்களில் கூட அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் நமக்கு வழிகாட்டுதல்களை கொடுத்து, அரசாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், எவர் ஒருவரும் அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான செயல்களையோ சட்ட முன்வடிவையோ கொண்டு வந்து அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவான வரைமுறையை நமக்கு கொடுத்திருக்கிறது தீர்ப்பின் மூலமாக. அதனால பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்கு இல்லைங்களா, அது 19, அதாவது பிரிவு 12 இருந்து 32 வரையிலான பல்வேறு பிரிவுகளின் மூலமாக நமக்கான அடிப்படை உரிமைகள் 7 உரிமைகளை கொடுத்திருக்கிறது, வரையறுக்கப்பட்டுள்ளது. 12 இருந்து 32 வரையில 32 வரை பிரிவுகள் வரையிலான பிரிவுகளை ஆர்டிகல்ஸ் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஆர்டிகல்ஸ். அந்த ஆர்டிகல்ஸ் வந்து 12 இருந்து 32 வரை கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல 12 அப்படிங்கிற ஆரம்பமான இதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சமத்துவ உரிமை, சமத்துவம், ஈக்குவாலிட்டி. அதுக்கப்புறம் ஒரு நபர் கைது செய்யப்பட்டால் அந்த நபர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உண்டான சட்ட ரீதியான வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கான உரிமை. அந்த ஈக்குவாலிட்டி பத்தி சொல்லுங்க சார். சமத்துவம் அப்படிங்கிற இது பார்த்தீங்கன்னா அது வந்து நிறம், ஆண் பெண் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் சரிசமமாக பாவித்து அதற்கான நடைமுறைகளை சட்டமாக நாம் இயற்ற வேண்டும். அனைவரும் சமம், அனைவரும் சமம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வியாபார ரீதியாகவும் யாரையும் பாகுபடுத்தி வியாபார ரீதியாக ஒருதலை பட்சமாக எந்த விதமான நடவடிக்கையும் நாம் ஏற்படுத்தக்கூடாது என்ற வரையறையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நமக்கான பேச்சுரிமை, எழுத்துரிமை, சுதந்திர உரிமை, அனைத்து உரிமைகளும் கொடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகை சுதந்திரம், அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து பத்திரிகையை வந்து நீங்கள் எந்த விதமான கருத்துக்களையும் வெளியிடலாம், யாருடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து விமர்சனம் செய்யலாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முதல் கொண்டு ஜனாதிபதியாக இருக்கட்டும், எந்த உயர் பதவியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், வரையறைக்குட்பட்டு உங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்டு நீங்கள் அதை விமர்சனம் செய்யலாம். ஆனால் அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருகின்ற வகையிலே நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாதே தவிர, அந்த தீர்ப்பினுடைய பாதகங்கள் ஏதும் இருந்தால் அதை நீங்கள் தெளிவாக எடுத்து மக்களுக்கு அதில் உள்ள பாதகங்களை எடுத்துரைப்பது உங்களுடைய கடமை. இப்போ நீங்கள் 1 by 1 சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவாலிட்டி சொன்னீங்க. ஈக்குவாலிட்டி அடுத்தது வேறு என்ன உரிமை குடிமகனுக்கு இந்திய அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, அதை 1 by 1 சொல்லுங்கள் சார். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சம உரிமை சொல்லிட்டோம் இல்லைங்களா நம்ம. அடுத்தது எழுத்துரிமை, பேச்சுரிமை, இதெல்லாம் வந்து சுதந்திர உரிமையில வருது. பிரிவு 19 22 வரையிலான பிரிவுகளில் நம்ம ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சமய சார்பு உரிமை, அதாவது எந்த மதமா இருந்தாலும் நாம வந்து அந்த மதத்தினுடைய கடவுளை வழிபடக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய அது உரிமை நமக்கு அளிக்கப்பட்டது. அரசியலமைப்பு யாரும் தடுக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. அதற்கு எதிரான செயல்களை நாம் எந்த ஒரு அதிகாரியாக இருக்கட்டும், எந்த ஒரு தனிநபராக இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும் செய்யக்கூடாது. இதற்கு நமக்கு இந்த அரசியலமைப்பு சாசனம் நமக்கு உண்டான உரிமையை வகுத்து கொடுத்திருக்கிறது. ரிலிஜியஸ் ஆக்ட், ரிலிஜியஸ்னுடைய, அதாவது சமய, எனக்கு பிடிச்ச கடவுளை நான் வழிபடலாம், அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமை. நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாடுகள் நீங்க என்ன பின்பற்றிட்டு வரீங்க, எந்த மாநிலத்துல அந்தந்த மக்களுக்குன்னு சில பண்பாட்டு கலாச்சார உரிமைகள் இருக்கும், அவர்கள் பின்பற்றுவதற்கும், அது மட்டும் இல்லாமல் கல்வியை போதிப்பதற்கான உரிமை, கல்வியை கேட்டு பெறுவதற்கான உரிமை, இது வந்து நமக்கு இந்த மிகப்பெரிய ஏன்னா ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடைந்து சமுதாயமாக இருக்கு அப்படின்னா அந்த நாட்டினுடைய மக்கள் வந்து கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்கணும். அந்த கல்வியறிவின் மூலமாக பல்வேறு சட்டங்களை கேட்டு அறிந்து கொண்டு அவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு, அந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கணும், வாழ்க்கையிலே மேம்பாடு அடைய செய்யணும். இந்த மாதிரியான கொள்கைகளை வந்து கல்வி தான் ஒருத்தருக்கு கொடுக்கும்.
அந்த கல்வியினுடைய உரிமை நமக்கு மறுக்கப்படலைங்க. அப்படி மறுக்கப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு செயல் திட்டம் அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது கீழமை நீதிமன்றங்கள் மூலமாக ஒரு உத்தரவு மூலமாக பிறப்பிக்கப்பட்டால் நாம் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு நமக்கான உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள முடியும். அதற்கான முழு உரிமையும் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் அதை தடுப்பதற்கு யார் ஒருவரும் என்ன மாதிரியான தொழிலையும் செய்யலாம். அதை மறைமுகமாக அல்லது அவரை சுரண்டும் விதமாக ஒரு நடவடிக்கை எடுத்து தனிநபரோ அமைப்புகளோ செயல்பட்டால் அதை கேட்டு நமக்கு போராடி பெறுவதற்கான உரிமை. அதில் தான் பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கம்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது பாருங்க. அதனுடைய உரிமையினுடைய தாக்கத்தின் வெளிப்பாடு தான் நம்ம வந்து தொழிற்சங்கம் தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள்லாம் பல விதமான கோரிக்கைகளை அவர்கள் வென்றெடுப்பதற்கு அவர்களுக்கான அரசியலமைப்பு சாசனம் அளிக்கப்பட்டிருக்கும் ஒரு உரிமை தான் சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசமைப்பு ரீதியாக தீர்வு காண்பது. அதாவது இந்த சொல்லப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளிலும் மீறும் பட்சத்தில் நாம் ஒரு ரிட் பெட்டிஷன் வாயிலாக உச்சநீதிமன்றத்தில் நேரடியாகவோ அல்லது உயர்நீதிமன்றங்களில் நேரடியாகவோ நாம் மனுக்களை செய்து அதற்கான தீர்வுகளை பெறலாம். ரிட் பெட்டிஷன் அது பொதுநல வழக்கு. பொதுநல வழக்குன்னு மட்டுமில்ல, அதாவது ஒரு அரசியலமைப்பு சாசனம் நமக்கு ஒரு 5 விதமான நீதி பேராணைகள் ரிட் பெட்டிஷன்ன்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் இருக்காரு, அவர் ஒரு அன்றாட தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை அல்லது சாலை அவருக்கு சரிவர பராமரிக்கப்படவில்லை அப்படிங்கிற பிரச்சனை, மழை காலங்களில் வந்து தண்ணீர் தேங்கி இருக்கு, இந்த மாதிரி அடிப்படை தேவையான அனைத்து பிரச்சனைகளும் அவர் வந்து அந்த எந்த துறை அதிகாரிகளிடத்திலோ நேரடியாக அணுகி குறைகளை மனுக்கள் மூலமாக கொடுத்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை அந்த அதிகாரிகள் நிவர்த்தி செய்ய மறுக்கும் பட்சத்திலோ அல்லது காலதாமதம் செய்யும் பட்சத்திலோ அதற்கு நிவாரணமாக தீர்வாக நாம் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகலாம். அது பேர் மாண்டமஸ், ரிட் ஆஃப் மேண்டமஸ். அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ்ல ஒரு நம்முடைய அடிப்படை தேவைகளை அதிகாரிகள் நிறைவேற்றாத பட்சத்திலோ அல்லது மறுக்கின்ற பட்சத்திலோ வந்து மாண்டமஸ் டைரக்டா உயர் நீதிமன்றத்துல அணுகி ஒரு நீதி பேராணை ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்து நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வாரங்களுக்குள்ளோ 8 வாரங்களுக்குள் அல்லது 12 வாரங்களுக்குள் நீதிமன்றம் தேவை என கருதும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த பிரதிவாதியான அரசு தரப்பு நிர்வாகம் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அந்த மனுதாரருடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உத்தரவு பிரச்சனையை சரி செய்து தர வேண்டும். அதான் மாண்டமஸ். அப்படி தவறும் பட்சத்துல அவர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கூட நம்ம கொண்டு வரலாம். அந்த ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் நம்ம. அடுத்தது பாத்தீங்கன்னா ரிட் ஆஃப் செசோரிஃபை மேண்டமஸ். செசோரி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு கீழமை நீதிமன்றமோ ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவானது பாதிக்கப்படும் பட்சத்தில் எவர் ஒருவர் அந்த உத்தரவினால் பாதிக்கப்படுகிறாரோ அந்த உத்தரவை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக ஒரு ரிட் மனுவாக தாக்கல் செய்து அந்த உத்தரவை நசுக்க செய்யும் அளவுக்கு நியாயமான அவர் தரப்பு நியாயங்களை அவர் தரப்பு ஆவணங்களாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் பேரில் நீதிமன்றம் பிறப்பிக்கப்படும் ஒரு உத்தரவானது ஏற்கனவே கீழமை நீதிமன்றமோ அல்லது கீழமை அரசு அதிகாரிகளோ பிறப்பித்த ஒரு உத்தரவை நசுக்க செய்து திரும்ப நியாயம் கிடைப்பதற்கான ஒரு வழிவகைத்தான் செசோரிஃபை மேண்டம். அதாவது அதிகாரிகள் மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பில் அந்த நபர் திருப்தி அடையவில்லை என்றாலும் அல்லது அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவருக்கு போதிய நிவாரணம் கிடைக்கப்பெறவில்லை என்றாலோ அவர் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் செசோரிஃபை மேண்டமஸை தாக்கல் செய்து கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான உரிமை தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது தான் செசோரிஃபை மேண்டமஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்கொணர்வு பேராணை, நீதி பேராணை, செசோரிஃபை மேண்டமஸ். இதுல பாத்தீங்கன்னா செசோரிஃபை மேண்டமஸ்க்கு அடுத்து ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஏபிஎஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா.
நம்மளுடைய இந்த ஏபிஎஸ் காப்பஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு குடிமகன். அவருக்கான காவல்துறையினரிடமிருந்து ஒரு அச்சமோ ஒரு பாதுகாப்பின்மையோ அவர் துன்புறுத்தலோ ஏற்படும் பட்சத்தில் அவரை தனிப்பட்ட முறையிலே வஞ்சம் தீர்ப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து கொண்டு போய் விசாரணைங்கிற பேரில் துன்புறுத்தல் செய்யும் பொழுது அவருடைய உறவினர்கள், மனைவியோ அல்லது தகப்பனோ தந்தையோ அவருடைய வேண்டியவர்கள் உறவினர்களோ அல்லது வேறு நபர்களோ யாராக இருந்தாலும் உயர்நீதிமன்றத்தை அணுகி அந்த நபரை நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்த செய்ய வேண்டி தாக்கல் செய்யப்படும் மனுதான் ஆட்கொணர்வு பேராணை ஏபிஎஸ் காப்பஸ். ஒருவேளை காணாமல் போனாலும் அவரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையிடம் இருக்கின்றது என்பதை வலியுறுத்தி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அந்த ஆணையை பிறப்பித்து காவல்துறை ஒப்படைக்க வேண்டியது அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம சில இதுல சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இளைஞர்கள் சிலர் காதல் வயப்பட்டு அவர்கள் மைனர் மேஜர் அப்படிங்கிற 2 விதமான நிலைப்பாடுகள், 18 வயதுக்குள் அல்லது 18 வயதுக்கு மேற்பட்டவனர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வீட்டில் தெரியாமல் 2 பேர் அவர்கள் காதலித்து வேறு ஒரு மாநிலத்திலோ அல்லது வேறு ஒரு பகுதிக்கோ சென்று விடுவார்கள். உறவினர்கள் அவர்களை காணாமல் தவிப்பார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் இந்த நபர் மீது சந்தேகம் உண்டு என்று கருதும் உறவினர்கள் அவர் மீது அவருக்கு எதிராக காவல்துறையில் புகார் அளித்து அதன் பேரில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலும் நீதிமன்றத்திலே இந்த மனுவை ஏபிஎஸ் காப்பஸ் மனுவை தாக்கல் செய்து தம்முடைய மகனையோ அல்லது மகளையோ ஆஜர்படுத்த வேண்டி இந்த மனுவை தாக்கல் செய்யலாம். அப்படிப்பட்ட சமயங்களில் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த காவல்துறை அதிகாரியை பணித்து அந்த வகையான இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜாதி வன்கொடுமைகள் அப்படிங்கிற ஒரு ரீதியில் மிகப்பெரிய லெவல் அதிக அளவிலே இந்த மாதிரியான ஒரு ஜாதிய ரீதியான துன்புறுத்தல்கள், அடக்குமுறைகள், அந்த மாதிரி வகையான நிலைமைகளிலிருந்து சாதாரண மக்களை காப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த மனுவை நாம் தாக்கல் செய்தால் விரைவாக நீதிமன்றம் அதுவும் மைனர் 18 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அதிதீவிரமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்த வேண்டியது அந்த காவல்துறையினுடைய கடமை. அதை செய்வதற்காக செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்படும் மனு, அதன் மீது உரிய நடவடிக்கை காவல்துறை எடுக்க வேண்டும். நீதிமன்றம் ஒருவேளை காவல்துறையிலே அந்த ஒரு கைதி சிக்கி கொண்டாலும் அதை அவருடைய மீட்கக்கூடிய பொறுப்பும் நீதிமன்றத்துக்கு இருக்கின்றது. ஒருவேளை இருக்கின்றது. அதே நேரத்துல ஒருத்தர் அப்ஸ்காண்ட் ஆனாலும் அதை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கின்றது. அதன் உத்தரவை பிறப்பிக்கின்ற பொறுப்பு நீதிமன்றத்துக்கு உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொகிபிஷன், தடை நீதி பேராணைன்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு கீழமை நீதிமன்ற ஒரு உத்தரவோ அல்லது அரசு துறை அதிகாரிகளுடைய ஒரு உத்தரவை தடை கோரி நாம் மேல்முறையீட்டு விதமாக உயர்நீதிமன்றத்தில் மனு செய்வது தான் ப்ரொகிபிஷன். அந்த உத்தரவால் பாதிக்கப்பட்ட நபரோ அமைப்போ அது சார்ந்த இன்றியமையாத தேவையாக இருக்கும் பட்சத்தில் மனு தாக்கல் செய்து உயர்நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தடை கோரி செய்யப்படும் மனு ப்ரொகிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான வழக்குகளில் கீழமை நீதிமன்றம் ஒரு தவறான ஒரு ஆவணங்கள் அடிப்படையில் ஒரு வழிகாட்டுதலின் பேரில் ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து நாம் தாக்கல் செய்யப்படும் மேல்முறையீடு செய்யப்படும் வகையில் தாக்கல் செய்யப்படும் மனுதான் ப்ரொகிபிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவாரண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நபர் என்ன பதவியில் எந்த வகையில் தொடர்ந்து அவர் நீடிக்க தகுதி இழக்கிறார் என்பதை வினாவாக எழுப்பக்கூடிய ரிட் மனு தாக்கல் செய்யலாம். உயர் பதவியில் உள்ளவர்கள், ஒரு அரசு அதிகாரியாக இருக்கட்டும், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும்,
எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் வழிவகை செய்யப்பட்டுள்ள பிரிவுகளின்படி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளை நிர்வகிப்பவர்கள் தவறான வகையிலே அந்த பொறுப்பில் தொடரும் பட்சத்தில், அதாவது அந்த பொறுப்புக்கு என்று சில வழிவகைகளை சட்டம் வரையறுத்துள்ளது. தகுதி இல்லாத ஒருவர் உயர் பதவியில் இருக்கும்போது அவர் அந்த பதவியில் தொடர்ந்து நீடிப்பாரையானால் அவரை ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்று கேட்டு கேள்வி எழுப்பி அதற்கு நிவாரணம் தேடும் வகையில தாக்கல் செய்யப்படும் மனுதான் கோவாரண்ட். அரசு அதிகாரிகளுக்கு எதிரான மனுதான் கோவாரண்ட். அது யார் வேணாலும் தாக்கல் பண்ணலாம். யார் வேணாலும் தாக்கல் பண்ணலாம். பொது அலுவலராக இருக்கணும். அவருக்குன்னு வகுக்கப்பட்டுள்ள தகுதியில் அவர் தகுதி மீறி, அதாவது தகுதிக்கு குறைவான வகையிலே அவருடைய நியமனம் இருக்க வேண்டும். தகுதி குறைவாக இருந்து பதவி உயர்வாக இருக்கும் பட்சத்தில் அந்த பதவி இழக்க செய்வதற்காக ஒருவர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கப்படலாம். நீக்க கோரி ஒரு மனு தாக்கல் செய்யலாம். அது நீதிமன்றம் தகுதியான மனுவா இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து, இப்போ டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ல அது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் என்னென்ன பதவிகள் அப்படின்னு சொல்லி கால வரையறை உட்பட்டு அவர்களுக்கு முதன்மை தேர்வு, இறுதி தேர்வு, இன்டர்வியூ அப்படிங்கிற பட்சத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அவர் தாக்கல் செய்துள்ள அவர் பதவிக்கான சான்றிதழ்கள் சில தவறான வகையில் அவர் தாக்கல் செய்து முரணான, அதாவது சட்டத்திற்கு முரணான வகையில் சில ஆவணங்களை நீதிமன்றத்திலோ அல்லது டிஎன்பிசியிலோ தாக்கல் செய்து அவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதை அறிந்த நபர்கள் அவருக்கு எதிராக நீதிமன்றத்திலே இந்த கோவாரண்டை தாக்கல் செய்து கேள்வி வினா எழுப்பலாம். இவர் இந்த முறைகேடான வகையிலே இந்த பதவியே இருக்கிறார், இதற்கு இவரை தொடர்ந்து அந்த பதவியில் நீடிக்க உரிமை இல்லை, இதை நீதிமன்றம் கருத்தில் கொண்டு அவரை உடனடியாக பதவி நீக்கம் பதவி நீக்கம் இரண்டும் செய்ய வேண்டும் அப்படின்றது நீதிமன்றத்தில் நம்ம தாக்கல் செய்யலாம். அப்படி தாக்கல் செய்யும் பட்சத்தில் ரெண்டு விஷயம், அந்த மனுவை எடுத்து விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் உடனடியாக அந்த பதவியில் அவர் தொடர்வதற்கு வழி இல்லை என்று இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க வழி உண்டு. அல்லது அந்த மனு முடிந்து இறுதி விசாரணையின் போது அவர் அந்த பதவியில் நீடிக்க கூடாது என்ற உத்தரவும் பிறப்பிக்க வாய்ப்புண்டு. அல்லது நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் அந்த மனுவை தள்ளுபடி செய்யவும் நியாயமான காரணங்கள் இருக்கின்ற பட்சத்தில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட தாக்கல் செய்த இன்னொருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். அந்த மனுக்களை தள்ளுபடி செய்வதற்கும் நீதிமன்றத்திற்கு முழு உரிமை உள்ளது. இந்த இவ்வகையான இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் காப்பஸ்ங்கிறது அரசியல்வாதிகள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இவர்கள் பெயரில் பல்வேறு வழக்குகளை ஏற்கனவே தாக்கல் செய்து அதற்கு சிலர் பதவியும் விலகியுள்ள முன்மாதிரியான உத்தரவுகள் நிறைய இருக்குது. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு அவர்கள் மீது கூட அஇஅதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக மனு தாக்கல் செய்து அந்த பதவியில் அவர் தொடர்ந்து நீடிக்க தகுதி இல்லை என்று அறிவிக்க வேண்டும் சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அது நிலுவையில் இருக்குது. அவர் அதற்கும் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றத்திற்கே வராமல் வாய்தா வாங்கி கொண்டு இருக்கிறார். அதையும் சமீபமாக பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களை தான் நமக்கு எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் நீதிமன்றத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதற்காக வரையறுக்கப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். அப்பாவு மீது ஏன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தீங்க? அவர் ஏன் அந்த பதவியில் தொடரக்கூடாது? என்ன அவர் மீது தவறு இருக்கின்றது? இல்லை, அவர் எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பற்றி அவதூறான வகையிலும், அவர் முதலமைச்சராக இருக்கும் பட்சத்தில் இருக்கும்பொழுது ஏடிஎம்கே எங்கள் அஇஅதிமுக கழகத்திலிருந்து ஒரு 40 எம்எல்ஏக்கள் விலகி திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருப்பதாகவும்,
அதை வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஏற்கவில்லை என்றும் பொது மேடையிலே ஒரு சபாநாயகராக இருந்து கொண்டு ஒரு அரசியல் விமர்சனம், அதாவது அரசியல் விமர்சனம் கூட ஒரு தரங்கட்ட வகையில்ன்ற ஒரு வார்த்தையை நான் இங்கே பிரயோகப்படுத்தக்கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நான் அதை சொல்கிறேன். அவதூறு பேச்சு அவர் பேசியதை ஒரு முறையான ஒரு புகாராக நாங்கள் கொடுத்து வழக்கறிஞர் அறிவிப்பு கொடுத்து அதன் பிறகு வழக்காக அதை தாக்கல் செய்திருக்கோம். இந்த அவதூறை அவர் செய்திருக்கிறார். அந்த அவதூறுக்கு தண்டனையாக அவர் அந்த பதவியில் நீடிக்கக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. அந்த வழக்கிலே தான் நீதிமன்றம் அவருக்கு சம்மன் அனுப்பி அழைத்திருக்கிறது. நீங்கள் விசாரணைக்கு வாங்க, விசாரணைக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றம் அவருக்கு 3 நோட்டீஸ்களை ஏற்கனவே கொடுத்திருந்தும் அவர் வராத பட்சத்தில் திரும்ப அவர் அவர் வழக்கறிஞர் மூலமாக ஒரு அட்ஜர்மெண்ட் வாய்தா வாங்கியிருக்கார். வாங்கி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான ஒரு எப்பேற்பட்ட, அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு அமைப்பில் தமிழ்நாட்டாக இருக்கட்டும், மைய அரசாங்கமாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதம மந்திரியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட நபரையும் நாம் கேள்வி கேட்டு அவருடைய தவறை சுட்டிக்காட்டி அவருக்கு தண்டனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மனுவை நாம் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்பதை இந்த பிரிவின் மூலமாக நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வகுத்து நமக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய அதிகாரமாக இது உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அடிப்படை உரிமைகள், கடமைகளை விரிவாக ஜெம் டிவி நேயர்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க நேயர்களே. மீண்டும் இது போன்ற மற்றொரு சட்டம் என்ன சொல்கிறது என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.